Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ்ச் செய்திகளுடன். இறுதிப் போரின் போது நிகழ்ந்தேறிய முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 15ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. நிகழ்வு முற்பகல் 10:30 மணிக்கு முள்ளிவாய்க்காலில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தில் நடைபெற உள்ளது. வணக்கத்துடன் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆரம்பமாக முள்ளிவாய்க்கால் பிரகடனம் செய்யப்பட்டு அதன் பின் பிரதான சுடர் ஏற்றப்பட உள்ளது. குறித்த சுடரை பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதி ஒருவர் ஏற்ற உள்ளதோடு அதனைத் தொடர்ந்து ஈகை சுடர் ஏற்றப்பட அஞ்சலி நடைபெற உள்ளது. இந்நிலையில் பேதங்களை துறந்து சுயலாப சுய விளம்பரப்படுத்தல்களை கடந்து பொது நிகழ்ச்சி நிரலில் ஒன்றுபட்டு தமிழர்களாக நினைவேந்தலில் ஒன்றிணையுமாறு அன்புரிமையோடு கேட்டுக்கொள்வதாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் இன்று மாலை 6 மணிக்கு அனைத்து ஆலயங்களிலும் கோயில்களிலும் மணி ஒலி எழுப்பப்படுவதுடன் அன்று இயலுமானவரை முள்ளிவாய்க்கால் கஞ்சியையும் பரிமாறி தமிழின அழிப்பினை நினைவு கூறுமாறு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு கோரியுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் ஆரம்பமான முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஊர்தி பவனி கடந்த 12ஆம் தேதி வடக்கில் ஆரம்பமாகியிருந்த நிலையில் தாயகத்தின் 8 மாவட்டங்களுக்கும் விஜயம் செய்வதை இலக்காக கொண்டிருந்தது. இந்நிலையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஊர்தி பவனி சென்ற நிலையில் பொதுமக்கள் அஞ்சலியை செலுத்திய நிலையில் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்கு காலை 10 மணிக்கு சென்றடைய உள்ளது. இந்நிகழ்வில் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலாமாட் பங்கேற்க உள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபையின் இலங்கை அலுவலகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அவர் குறித்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க உள்ளதோடு ஊடக சந்திப்பையும் நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் இந்த நினைவுகூரல் நிகழ்வில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள், மதத் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். போரில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வு வவுனியாவில் இன்று மாலை 5 மணிக்கு வவுனியா நகரசபை மண்டபத்தில் நடைபெற உள்ளது. வன்னி மக்களுக்கான ஒன்றியம், வன்னி மாவட்ட காணாமலாக்கப்பட்டவர்களின் சங்கம், சிறந்த இலங்கைக்கான மன்றம், காணாமலாக்கப்பட்டவர்களின் பிள்ளைகளின் சங்கம், உலகத் தமிழர் பேரவை, தர்ம சக்தி ஒன்றியம் ஆகியன இணைந்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்துள்ளன. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், சர்வ மத தலைவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2 நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக மட்டக்களப்பு காந்தி பூங்காவுக்கு முன்னால் காலை 11 மணிக்கு நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட உள்ளது. சிவில் அமைப்பினரின் ஏற்பாட்டில் நடைபெறும் இந்நிகழ்வில் பல்வேறுபட்ட தரப்பினரும் கலந்து கொள்ள உள்ளனர். அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வும் விசேட வழிபாடுகளும் பட்டிப்பளையில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வுகள் காலை 9:30க்கு ஆரம்பமாக உள்ளதோடு ஆத்மசாந்தி வேண்டி விசேட வழிபாடுகளை அடுத்து நினைவேந்தலும் நினைவுரையும் நடைபெற உள்ளதோடு அன்னதான நிகழ்வும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். வடகிழக்கு மாகாணங்களில் நடைபெறும் நினைவேந்தல்களுக்கு ஆதரவாகவும் நீதியையும் பொறுப்புக்கூறலையும் நாங்கள் கோருவதற்கான ஒரு வெளியாகவும் இன்று காலை 9:30க்கு வெள்ளவத்தை புகையிரத நிலையத்துக்கு அருகில் உள்ள கடற்கரையில் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட உள்ளது. திருகோணமலை சேனையூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் சர்வதேச சிவில் மற்றும் குடியியல் உரிமைகள் தொடர்பிலான இணக்கப்பாட்டு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்ட சந்தேக நபர்கள் 4வரும் மூதூர் நீதிவான் நீதிமன்றத்தில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 4 சரீர பிணைகளில் குறித்த சந்தேக நபர்கள் 4வரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 12ஆம் தேதி வழங்கப்பட்ட தடையுத்தரவு மூதூர் நீதிவான் நீதிமன்றத்தினால் நீக்கப்பட்டதோடு தடையுத்தரவை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 4வரையும் விடுவிக்குமாறு தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரத்துக்கமைய சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டனர்.
தங்கள் அன்புக்குரியவர்களை நினைவு கூர்வதற்கு அனைத்து குடும்பங்களிற்கும் உரிமையுள்ளதென இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தெரிவித்துள்ளார். இலங்கையின் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்கள் பூர்த்தியாக உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக காணாமல் போனோர் குடும்பங்கள் முன்னாள் போராளிகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களை சந்தித்தேன். தங்கள் அன்புக்குரியவர்களை நினைவு கூறுவதற்கு அனைத்து குடும்பங்களிற்கும் உரிமை உள்ளது எனவும் அவர்களின் கதைகள் அமைதியான நீடித்த அரசியல் தீர்வின் அவசியத்தை நினைவுபடுத்துகின்றன என ஜூலி சாங் தெரிவித்தார். வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்களின் நிலை, அவர்களின் இருப்பிடம் தொடர்பான தகவல்களை கண்டறிந்து அதனை வெளியிடுவதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு குறித்த விடயத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் கண்டறியப்பட வேண்டுமெனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காணாமலாக்குதலில் பாதுகாப்பு படையினரும் அவர்களுடன் தொடர்புடைய ஆயுத குழுக்களும் ஈடுபட்டுள்ளனர் என்பதை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமெனவும் அதற்கான பொது மன்னிப்பு கோரப்பட வேண்டுமெனவும் இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட அனைத்து இலங்கையர்களையும் ஒருபோதும் மறந்துவிட முடியாது என்றும் காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களும் அவர்களின் உறவுகளும் நீண்டகாலமாக காத்திருப்பதாகவும் உண்மையை அறிந்து கொள்வதற்கான உரிமை அவர்களுக்கு உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குற்றங்கள் தொடர்பில் முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் எனவும் ஆயுத மோதல்கள் நிறைவடைந்து 15 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் ஆரம்பகட்ட வலிந்து காணாமலாக்கப்படுதல்கள் இடம்பெற்று பல தசாப்தங்கள் கடந்துள்ள நிலையிலும் இலங்கை அதிகாரிகள் உரிமை மீறல்களுக்கான பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்த இன்று வரை தவறியுள்ளதாக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பதற்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளை கைவிடுமாறு இலங்கை அரசாங்கத்திடம் சர்வதேச சட்ட வல்லுநர்கள் கூட்டாக வலியுறுத்த உள்ளனர். உள்ளக பொறிமுறையின் ஊடாக உண்மை மற்றும் நீதியை அடைந்து கொள்ள முடியாது என்று பாதிக்கப்பட்ட தரப்பினரால் முன்வைக்கப்படும் கருத்துக்களுக்கு செவிசாய்க்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போரின் மிகையான தாக்கத்துக்குள்ளான வடகிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட தரப்பினரும் சிவில் சமூக அமைப்புகளும் பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டிருக்கும் பின்னணியிலேயே நாம் எமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகின்றோம். குறிப்பாக ஆணைக்குழுவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை உள்ளடக்கி சிவில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி இடைக்கால செயலகத்தின் நிறைவேற்று பணிப்பாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்ததோடு போரின் பின்னரான உண்மையை கண்டறியும் பொறிமுறையானது மிக ஆழமாக பிளவுபட்டிருக்கும் சமூகங்களை மீளிணைப்பதற்கும் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு தீர்வினை வழங்குவதற்கும் உதவக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதன் மூலம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் தற்போதுள்ள தடைகளை நீக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காகவே இந்த கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்கவிடம் கோரிய போது மாகாண சபை தேர்தலை பழைய முறையிலோ அல்லது புதிய வரையறுக்கப்பட்டுள்ள முறைமையிலோ நடத்தலாம் என ஆணைக்குழு பிரதமரிடம் சுட்டிக்காட்டியதாக அவர் குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் அதனை பாராளுமன்றத்தின் ஊடாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் பிரதமரிடம் சுட்டிக்காட்டியதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கான பொறுப்பை பிரதமருக்கு வழங்க அமைச்சரவை அண்மையில் தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் மிருசுவில் பகுதியில் 5 வயது குழந்தை உட்பட 8 பொதுமக்களை வெட்டி கொன்ற வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சுனில் ரத்நாயக்கவிற்கு பொது மன்னிப்பு வழங்கியமை தொடர்பில் நீதிமன்றம் உண்மைகளை சமர்ப்பிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷவுக்கு நோட்டீஸ் அனுப்புமாறும் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாற்றுக் கொள்கை மையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்துவினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு யசந்த கோதாகொட மற்றும் அச்சல வெங்கப்புலி ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மனுதாரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் இந்த மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள கோட்டாபே ராஜபக்ஷ மற்றும் பொது மன்னிப்பில் விடுவித்த ரத்நாயக்க இருவருக்கும் நோட்டீஸ் அனுப்புமாறு மன்றில் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையிலேயே நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. கம்பஹா ரத்துபஸ்வலவில் குடிநீர் வழங்குமாறு கோரி மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்ட இராணுவ மேஜர் ஜெனரல் அருண தேசப்பிரிய குணவர்தன உள்ளிட்ட 4 விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கம்பஹா மேல் நீதிமன்ற நீதிபதிகளான நிமல் ரணவீர, நிஷாந்த் ஹப்பு ஆராய்ச்சி, சஹான் மாப்பா பண்டார ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாமினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நியாயமான முறையில் சந்தேகமின்றி நிரூபிப்பதற்கு தவறியுள்ளமையினால் நீதிபதிகள் குழாம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. 2013ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி முதல் 5 நாட்களாக இடம்பெற்ற அமைதியான கவனஈர்ப்பு நடவடிக்கையின் மீது ஆகஸ்ட் 1ஆம் தேதி இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். இதன்போது பாடசாலை மாணவர்கள் 2 உள்ளிட்ட 3 உயிரிழந்ததுடன் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கம்பஹா நாதுன் கமவில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் இருந்து வெளியேறும் கழிவுகளினால் நிலத்தடி நீர் அசுத்தமடைகின்றமையினால் குறித்த தொழிற்சாலையை அகற்றுமாறும் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுக்குமாறும் கோரியே மக்கள் குறித்த எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். இந்த தீர்ப்பிற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யுமாறு சட்டமா அதிபரிடம் கோரிக்கை விடுப்பதாக ரத்துபஸ்வல சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய உதவிகளை அளிக்கும் ஊழியர் ஒருவரை தாக்கியுள்ளார். CCTV காட்சிகளில் போட்டரை பலமுறை அறைந்ததை காட்டுவதோடு இராஜாங்க அமைச்சரும் அந்த நபரை அறைந்ததை ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த நேரத்தில் எனக்கு கோபம் வந்தது. அவரை அழைத்து பக்கத்தில் இழுத்தேன். நான் அவரை அறைந்தேன். அது உண்மைதான் என்று இராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இராஜாங்க அமைச்சர் மீது நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பல தரப்பட்ட தரப்பினரும் கோரிக்கைகளை முன்வைத்து வலியுறுத்தி வருகின்றனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் முதலாளிமார் சம்மேளனத்தினால் ஆட்சேபணிகள் தெரிவிக்கப்பட்டாலும் 1700 ரூபாய் சம்பளத்தை விடவும் குறைந்த தொகைக்கு செல்வதற்கு தயாரில்லை என்று தொழில் அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்தார். பெருந்தோட்ட நிறுவனங்கள் முன்வைத்த ஆட்சேபணிகளை ஆராய்ந்து பார்த்தாலும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் நாட்டில் வாழ்வதற்கு குறைந்தபட்சம் 1700 ரூபாய் சம்பளமேனும் அவசியம் என மனுஷ நாணயக்கார குறிப்பிட்டார். டாலரின் பெறுமதி அதிகரித்த சந்தர்ப்பத்தில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் பாரிய லாபத்தை பெற்றுக்கொண்ட போதும் அவர்கள் பெருந்தோட்ட மக்கள் தொடர்பில் சிந்திக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அந்த செய்தியோடு நிறைவு பெற்றது TBCயின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.